வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட் வடை ரெசிபி தீபாவளிக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேங்க. ரொம்ப அருமையாக வந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்க்கலாம். இங்கே உளுந்து நான் 3 முறை நல்லா கழுவிட்டேங்க. சுத்தமான தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். உளுந்து நல்லா ஊறணும். ஊறி நல்லா அது ஊதி வந்ததும் உளுந்தை வடிகட்டி ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடியணும். ஸோ ஒரு 15 நிமிஷம் விட்டுடுங்க. உளுந்துலேருந்து எல்லாம் தண்ணி வடிஞ்சதும் உளுந்தில் அந்த ஈரப்பதம் இருக்கும், இருந்தாலும் நம்ம அதை அரைச்சி எடுக்கலாம். நல்ல கெட்டியான மாவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம்னா நல்லா வழுவழுப்பாக வரும். உங்களுக்கு அந்த மெதுவடைக்கு அருமையான உளுந்து மாவு ரெடி ஆகிடும். இந்த மெதுவடை இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் தயார் பண்ணுறதுனா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அருமையான வடை உங்களுக்கு தயாராகும். என்னோடய மெதுவடை வீடியோவும் பாருங்கள், நிறைய டிப்ஸ் அங்கே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், உளுந்து மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை, ஏலக்காய், லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மெதுவடைக்கு எப்படி தயார் பண்ணுவோம், அதே மாதிரி உளுந்து மாவில் உப்பு சேர்த்து நல்லா அடிச்சிடலாம் மாவை. அதில் நல்லா காற்று ரொம்புச்சுன்னா புசு புசுன்னு வடை வரும். இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா அடிச்சுட்டு உளுந்து மாவை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுறேன். நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் வடை வித்தியாசமாக தயார் பண்ணுறேன். மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்காங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அதில் ஏலக்காய், லவங்கம், சர்க்கரை சேர்த்து கைவிடாமல் கலரி நல்லா அது ஜீரா பதம் தயார் பண்ணிக்கலாம். நம்ம குலாப் ஜாமுன், டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் ஜீரா வீட்டில் தயார் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜீரா விட கொஞ்சம் திக்காக நீங்கள் இந்த ஜீராவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஜீரா ரெடி ஆகிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பிசு நல்லா வந்திருக்கு ஜீரா. இந்த ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணிக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். அதே டைமில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோவில் நான் என்னோடய அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை எடுத்து நம்ம கையிலேயே கிளி நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்தோம்னா அது வடை ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த வடையில் ஓட்டை போட்டோம் நீங்கள் இந்த வடை சுட்டு எடுக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். இது ஒரு 2லேருந்து 3 பேருக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக, ரொம்ப திருப்தியாக நீங்கள் இந்த வடையை சாப்பிட்லாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வடை நிதானமாக நான் வறுத்து எடுக்க போகிறேன். மிதமான தீயில் வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். இந்த வடை ஆன மட்டுக்கும் மிதமான தீ, ஸ்லோ ஃப்ளேமோட கொஞ்சம் ஒரு தீ பெருசாக வச்சு நீங்கள் வறுத்து எடுங்க. நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வடை தீஞ்சு போயிடும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அந்த ஜீராலையும் ஊறி இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டரே வேறு லெவல் தான். பொன்னிறமாக மாறினதும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிய விட்டுடுங்க. இதே மாதிரி 2வது இடம் நான் சுட்டு எடுக்க போகிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு நான் இந்த ஸ்வீட் வடை ரெசிபி இன்றைக்கி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். கடையிலேருந்து வாங்கி நம்ம ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம தயார் பண்ணி சாப்பிட்றதே வேறு லெவல் தான். அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், அந்த கலையே வேறு மாதிரி இருக்கும் வீட்டில். ஸோ நம்ம அந்த பண்டிகை கலைன்றது நம்ம வீட்டில் பாரம்பரியமான ரெசிபீஸ் தயார் பண்ணி வீட்டில் என்ஜாய் பண்ணுறதே அது ஒரு வேறு லெவல் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மாதிரி ஸ்வீட் வடை பண்டிகை நாளுன்னு மட்டும் இல்லை, இது ஒரு ரொம்ப நல்ல ஹெல்தி ஃபுட். குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெகுலராக தயார் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த வடை ஒரு செட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது ஜீராவில் சேர்த்து நல்லா கலந்து 2 பக்கமும் திருப்பி கலந்து அந்த ஜீராவில் ஊறுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் விட்டேன். 2வது இடம் ஆனதும் அதே மாதிரி நான் எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஜீராவில் சேர்த்து நல்லா ஊற விட்டேன். இப்போ என்னோடய ஸ்வீட் வடை ரெடி ஆகிடுச்சு. இது மேலே தேங்காய் தூள், கொஞ்சமாக முந்திரி, பிஸ்தாவோட அலங்காரம் பண்ணி ஸ்வீட் வடை பரிமாறியிருக்கேன். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.